ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். Dear people of God, we greet you in the name of our Lord. உங்களுக்கு சமாதானமும் நன்மையும் உண்டாவதாக. May peace and goodness be to you. இந்த நாளிலே ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்ப்போமா? Also today, let's see a word of God. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Hebrews chapter 12. 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, If we read verse 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். It says that you have come to Jesus, the one who brought the new agreement from God to his people. You have come to the sprinkled blood that tells us about better things than the blood of Abel. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிந்து பேசுகிறதான அந்த ரத்தத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். So today here when we read the scripture, we can read about the blood of Jesus Christ which talks for us. மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து, The God who is in midst. மத்தியஸ்தர் என்று சொல்லும் பொழுது இரு திறத்தாருக்கும் நடுவாக நிற்கக்கூடியவர். So what does it mean when a person is in midst or someone that who is common for the both? இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ரத்தம் சிந்தப்படுதல். So today we can see that the blood is sprinkled. இந்த ரத்தம் சிந்துதலை பார்க்கும் பொழுது ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. So when we look about the sprinkled blood, the blood of Abel was sprinkled and spilled. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டது. Even God's blood was spilled. ஆனால் ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கக்கூடியதாக தேவனை நோக்கி கூப்பிட்டது. But Abel's blood looked unto God for revenge. Judgment. தன் சகோதரனை பழி வாங்க வேண்டும் என்று எதிராக பேசக்கூடிய ஒரு ரத்தம். That blood was against his brother. It wanted revenge. இது தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிட்ட ரத்தம். It cried loud unto God. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. But Jesus' blood asks for forgiveness. எபேசியர் 1:7 வாசிக்கும் பொழுது, If you read in Hebrews, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. It says that due to his blood the salvation has begun there. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறது. So today Jesus Christ's blood talks for us. It speaks for us. ஆனால் ஆபேலுடைய பழைய ஏற்பாட்டினுடைய ரத்தமானது பழைய பிரமாணமானது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறது. But whereas the old covenant where Abel's blood is spilled, it asks for revenge, it asks for judgment. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நமக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தது. But Jesus' blood brings us freedom and peace. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். So also today, in spite of Jesus' blood, we are compromised. நம்முடைய எதிரியாகிய பிசாசானவன் நம்மை பல விதங்களிலே குற்றம் சாட்டி எப்படியாகிலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க நினைத்தான். Our enemy who is Satan, he always wants to complain about us and he wants us to diverge from God. He wants us to split away from God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பிதாவினிடத்திலே ஒன்றாக நம்மை சேர்த்தது. But Jesus Christ's blood brought us the bond towards the Father. இந்த ரத்தமானது இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படியாக தேவனிடத்திலே பரிந்து பேசியது. This blood speaks about forgiveness to the people who crucified him on the cross. எகிப்திலே ஜனங்கள் ஒரு முறை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். In Egypt people were under bondage. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். They were given the salvation through the Paschal's blood. நம்முடைய மீட்புக்கு அடையாளமாக அந்த பஸ்கா ஆடானது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பலியிடப்பட்டது. The Paschal goat was sacrificed in the remembrance of Christ. அவர்கள் எல்லாரும் அந்த ராத்திரியிலே கால்களிலே வார்களை செருப்பை போட்டவர்களாக கையிலே தடியை பிடித்தவர்களாக அந்த ஆகாரத்தை அந்த மாம்சத்தை தீவிரமாய் புசித்தார்கள். They all wore sandals to their foot and had held a rod to their hands and they had that food. அவர்கள் இதற்கு முன்பாக அவர்கள் காலிலே அந்த காலடிகளை அணிந்ததில்லை. Before this they never wear sandals. அவர்கள் கைகளிலே அந்த தடியை வைத்ததில்லை. They never had a rod. அவர்கள் அடிமைகளாகவே செருப்பு இல்லாமல் வாழ்ந்து பழகிவிட்டார்கள். They were slaves who were brought up without the sandals. அவர்களை எதிரிகள் தன் தடிகளினாலே அடித்து அவர்களை வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவரை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். Enemies tormented them using those rods. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவினிடத்திலே உங்களை ராஜரீக ஆசாரியர்களாக லேவியராக ராஜாக்களாக தேவன் அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். Hallelujah. Jesus Christ has salvated us and he has made us step
foot before them, and we are standing before them. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது நமக்கு ராஜரீக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. Today Jesus' blood has brought us the riches of heaven. அப்ப மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவினிடத்திலே நாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். So we are joined together, we are the midst. கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். In the last days, those who are salvated by the blood of Christ, they will claim Hosanna in front of everybody. அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்திலே நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. Even you and me will be amongst the same crowd. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபேலுடைய இரத்தம் பேசுனதை பார்க்கணும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிற இரத்தமாகிய கிறிஸ்து மத்தியஸ்தர் நமக்காக அங்கே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். So also today the God who spoke for us with his blood stands there. அப்ப ஆபேலுடைய இரத்தமானது அப்படியாகிலும் காயினை பழியாக வேண்டும், அவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டது. So Abel's blood shouted out, it yelled out, asking for revenge, asking for judgment. ஒருவேளை சகோதரர்களிடத்தில் நீங்கள் கொலைபாதகத்தோடு நடந்து கொள்கிறீர்களா? Even are you behaving like that before your brothers? உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறீர்களா? Are you also longing to get revenge from people who have இயேசுவின் இரத்தத்திலே மீட்கப்பட்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாது. To those who are salvated by the blood of Jesus Christ, you shouldn't even have a thought about அந்த இயேசுவினுடைய இரத்தம் பரிந்து பேசுகிறது. Jesus Christ's blood talks for us. உங்களுடைய எதிரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். Pray for your enemies. அவர்களை மன்னியுங்கள். Forgive them. அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யுங்கள். Give everything give all the goodness that you can do. உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் எப்படி நம்மை மீட்டுக் கொண்டாரோ அதே போல அவர்களையும் தேவன் மீட்டுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். The God who salvated you and me will salvate them as well. மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் people who are of Jesus Christ, who is at the midst, அன்போடும் தயவோடும் நாம் நடந்து கொள்வோம். we should behave, we should be with everyone with love. உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான அந்த பிரச்சனைகள் சோதனைகள் இவைகள் எல்லாம் கல்வாரி சிலுவை அண்டையிலே நீங்கள் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். Bring all the problems, all the tribulations that you're facing before the cross. உங்களுக்கு நன்மையும் சமாதானமும் உண்டாகும். May peace and goodness be unto you. ஆண்டவர் இன்று உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். God is going to give you peace today. என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் இன்று சந்தித்து விட்டார். Today God has reached every one of you. மகிழ்ச்சியோடு உங்களுடைய வேலைகளை ஆரம்பியுங்கள். Start your work with joy. மகிழ்ச்சியோடு உங்களுடைய படிப்பை துவங்குங்கள். Begin with joy your education. உங்கள் பிள்ளைகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கள். Guide your children with happiness. கர்த்தர் செய்த நன்மைகளை பிள்ளைகளிடத்தில் எடுத்து பேசுங்கள். Tell to the children about the goodness that God has done to you. பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மைகளை குறித்து எடுத்து பேசும் பொழுது அவர்கள் நன்மையானவைகளை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். When you talk to the children about the goodness, even they will turn into the people who தேவனுடைய தயவு உங்கள் மேல் இருப்பதாக. May God's grace be upon you. தேவனுடைய மீட்பு உங்கள் மேல் இருப்பதாக. May God's redemption be upon you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென். Amen.